நான் யூசுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா பண்ற மாரி மார்னிங்கும், ஈவினிங்கும் பண்ண மாட்டேன். இந்த மாரி மல்டி கிரைன் தோசை, இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழி பணியாரம் இந்த மாரி நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு அதில ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா, உளுந்து, அதுக்கப்புறம் கருப்பு மூக்கடலை, கொஞ்சமா வந்துட்டு சிறுபருப்பு, பாசிப்பருப்பு, ஒரு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி. இத வந்து ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸிலேயே நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்துட்டு ட்ரை பண்ண முருங்கைக்கீரை பவுடர் இருந்தது. நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். அதை ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எந்த மாவு அரைச்சாலுமே கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிப்பேங்க. இதை புளிக்கெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே வச்சு உடனேமே தோசை ஊற்றலாம், ஆனியன் தோசை ஊற்றலாம் இதில். அதே போல் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி நீங்கள் ரவை மல்டிகிரெயின் தோசையாகவும் ஆட் பண்ணலாம். இட்லி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரப்பரி மாதிரி இருக்கும். ஆனால் தோசை சூப்பராக வருங்க.